நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். தேவரிஷி, பார்த்தீர்களா எப்படி இருக்கிறது அவள் அட்டகாசம்? சுக்ராச்சாரியரின் அகம்பாவத்தின் அடையாளங்கள். பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க இயலாது. சுக்ராச்சாரியரின் படைப்பை உடைத்தெறியத்தான் வேண்டும். நாம் தேவர்கள் கிருத்தியாவை செயல்பட விடக்கூடாது. இப்போதே தேவர்கள் என்றால் யார் என்று நிரூபிப்போம். அவளை அங்கேயே பொய்யாக்கி விடுவோம். நான் அவளை காலாக்னி என்னும் தீயிலே போட்டு புசுக்கி விடுகிறேன். கொடிய கிருத்தியா, என்னையா கூப்பிட்டாய்? ஆம், உன்னைத்தான். கிருத்தியாவை எரிக்க முடியுமா? தீயை எரிக்கின்ற தீ ஒன்று இருக்கிறதா? ஏ திமிர் பிடித்த தேவர்களே, என் வல்லமையை காட்ட இது போதும். பலனற்று விட்டது உங்கள் இயல்பு. மகேந்திரனே வரட்டும். பார்கவன் படைத்த கிருத்தியாவின் அருகில் கூட வர முடியாது. மகாராணியின் கருவிலே இப்போது வளரும் குழந்தையை அழிப்பது நிச்சயம் வெற்றி பெறுவது அவள்தான். சொன்னதை கேட்டாயா சுக்ராச்சாரியரின் அகந்தை பேச்சை? ஆனால் நீயுமோ அந்த அகந்தைக்காரருக்கு ஞானி மேதை என்று முத்திரை பதிக்கின்றாய். மகன் போல் நினைத்து அவர் பிழைகளை நீ மன்னிக்கின்றாய். யாருக்குமே தண்டனை அளித்து திருத்துதலை ஏற்க முடியாது. அந்த அபராதியை அன்பினால் திருத்த வேண்டும். அதல்ல உமா, தண்டித்தாலேயே தப்பிழைத்தவன் திருந்தாமல் இருந்தால், வன்முறை மாறாதிருந்தால் அந்த இறைவனே தண்டனை அளித்து சீராக்கி நல்லவனாக மாற்றி விடுவார். அதனால் தண்டனைகள் தேவையே இல்லை என்பேன். மேதை சுக்ராச்சாரியாரோ சாஸ்திரங்களை எல்லாம் கற்ற பண்டிதர். படித்திருந்தும் அதை மதியாது நடக்கிறார். அது எதனால்? அந்த சுக்ராச்சாரியாரின் அபிப்பிராயமே தற்பெருமை நிறைந்தது. தான் அசுரர்களின் குரு என்ற எண்ணத்தில் குலம் அனைத்திற்கும் நல்லது நினைக்கிறார். அதனால் தான் அப்படி நடக்கின்றார். அதனால் தான் அவர் தன் ஞானத்தை தவமிருந்து பெற்றதை அசுர குலத்தின் உயர்வுக்காக தர வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேதைகள் செய்யும் தவறு இதுதான். தோல்விகள் அவரை திருத்த வைக்கும். அகந்தை திரை விலக்கப்பட்டு நல்வழி திரும்புவார். மகாராணி, சீக்கிரமாக சாப்பிடுங்கள். வயிற்றுக்குள் எங்கள் ராஜகுமாரன் பசியாக இருக்கிறார். மகிழ்ச்சி. இன்னும் எவ்வளவு நேரம்?
பிரச்சனை இதுதான். நான் கயாதுவின் கர்ப்பத்துக்குள் எப்படி புகுவது? மகாராணி, அதையும் சாப்பிடுங்கள், மிக்க சுவையானது. பாவம் கயாது பருகப் போகிறாள். கர்ப்பத்துக்குள் இருக்கும் உன் பிள்ளையும் பருகப் போகிறான். பலே கிருத்தியா பலே. குருதேவா, தங்கள் ஆணைப்படி நடப்பேன். நான் விரும்பும் உணவு இன்னும் பிறக்காத பிள்ளை பிரகலாதனை பீத்து தின்று என் பசியை ஆற்றிக் கொள்வேன். வெற்றியே பெருக. உங்கள் வாழ்த்துக்கள் பலன் தராமல் போகுமா குருதேவா? பிள்ளையை கொல்வேன், பிள்ளையை கொல்வேன். இனிமேல் யாரும் வந்தால் என்னை தடுக்க முடியாது. விஷ்ணுவும் தான், பிரம்மாவும் தான், கங்காவும் தான். குருதேவா, காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். சக்கரம் என்னை துரத்தி கொண்டு வருகிறது. காப்பாற்றுங்கள் குருதேவா, காப்பாற்றுங்கள். கிருத்தியா! நீயும் கோழையைப் போல் பயந்து மானம் போக வைத்து விட்டாய். நீ அந்த சுதர்சன சக்கரத்தை தகர்த்து விடு. நான் உனக்கு தந்த சக்திகளின் எதிரில் அது நிற்காது. நமது பயங்கர சக்திகளை செயலாக்கி அந்த சக்கரத்தை தகர்த்து எறி. அக்கா, சுக்ராச்சாரியார் போன்ற பரம ஞானி பகவான் விஷ்ணுவை பகைவனாக நினைத்து கருவிக்கொண்டு தூற்றுவதே ஞானிக்கும் கூட இந்த அறியாமையா? உமா, சுக்ராச்சாரியாரின் ஞானமோ அவரின் அகந்தைக்குத்தான் பயனாகிறது. அதனால் அவர் சுதர்சனத்தை துரும்பாக மதிக்கின்றார். அதை தகர்த்திட என்று நேர்மையற்ற கோபத்தில் பெருமுழக்கம் செய்தது பெரும் பிழையேதான். சுதர்சனம் தான் முறைகட்டு கிருத்தியாவை கொன்று விட்டது, என்னை அல்ல. பார்கவரின் சக்தி இன்னும் வாழ்கின்றது. நான் வாழும் வரை அதுவும் வாழும். நீ சூழ்ச்சி செய்தாலும் நடக்காது. இந்த போரிலே இறுதி வெற்றி பார்கவன் தான் பெறுவேன்.
ஆத்திரத்தை அடக்கும் ஐந்தா. உன் தவப்பெருமை இறைவனை தூசாக மதிக்கிறது. மடியாத நிஜங்கள் இதுதான். பகவான் விஷ்ணுதான் எப்பொருளிலும் இருந்து இயங்க வைக்கின்றார். ஏ பார்கவா, சிருஷ்டியில் நடக்கும் நிகழ்வுகள் அந்த பிரபு நினைத்துதான் உருவாகிறது. இது புடம் போட்ட பொய் கங்கா, புடம் போட்ட பொய், கோமாளித்தனமான விரிவுரை. அம்மணி, என் தவ பொலிவாலும் என் திண்மையாலும் அந்த நெறிகட்ட விஷ்ணுவை வீழ்த்தியே தீருவேன். ஏ பார்கவா, இந்த மூடத்தனத்தை விடு. பகவான் விஷ்ணு வீழ்ச்சியற்றவர். அவருடைய அம்சம் இன்று பக்த பிரகலாதன் ரூபமாக ஆழிசூழ் பூமிக்கு வருகின்றது. அதை அழிக்க இயலாது. ஆகையால் உன்னுடைய பிடிவாதங்களை பக்குவமாக நீ மாற்றிக்கொண்டு அசுர குலத்தின் நலனுக்காக பிரகலாதன் பிறப்பதற்கு நீ தடை போடாதே. அதன் பயன் தவம் புரிவதனால் கூட உன்னால் பெற்றுவிட முடியாது. கங்கா, அசுரர்களின் நலனை பற்றி நீ ஒன்றும் எனக்கு அறிவுரை தர வேண்டாம். அதற்கு கவசமாயிருக்க இந்த சுக்ராச்சாரியின் உயிரோடு இருக்கிறேன். நீயே பார், கயாதுவின் கர்ப்பத்தில் வளர்பவன் தேவர்கள் செய்த சூழ்ச்சிதான். அதை உடைப்பேன், அழித்து விடுவேன் கங்கா, அழித்து விடுவேன்.